தொடர்ந்து 1 பேதுருவினுடைய புஸ்தகத்தை தொடர்ந்து நாம் எல்லாரும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த 1 பேதுரு புஸ்தகத்தினுடைய முதலாவது அதிகாரத்தை போன வாரம் நம்ம தியானித்தோம். அதாவது இந்த முதல் பேதுரு அதிகாரத்தினுடைய அந்த சாராம்சத்தை நம்ம போன வாரம் தியானிக்கும் போது நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால், அதாவது அந்த வசனம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு, சிதறி இருக்கிற தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். It was written to wanderers across different places. There were many believers who were scattered and they were wanderers, and not just they were wanderers, அவர்கள் ஏதோ ஒரு wanderers மாத்திரமல்ல, 7வது 8வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர்கள் துக்கத்தோடும் பிரச்சனையோடும் போராட்டங்களோடும் சோதனைகளோடும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர்கள். They were wanderers who were passing through trials and tribulation. And I kind with அந்த ரெண்டு வார்த்தையும் நான் ஒன்றாக இணைத்து நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மனிதன் அலைந்து பிரச்சனையோடு அலைந்து திரிவான் ஆனால் அதற்கு பெயர் வனாந்திரம் என்று சொன்னேன். ஒரு மனிதன் வனாந்திரமான பாதையிலே ஒரு மனிதன் கடந்து போகிறான் என்பதாக நான் உங்களுக்கு போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப இந்த வனாந்திரத்தில் போகும்போது பல நேரங்களிலே என்ன நடக்கும் அப்படின்னா, we will lose our focus. நான் ஆகாரை குறித்து உங்களுக்கு சொன்னேன். I was talking about Hagar. When she had trouble in Abraham's house, she ran into wilderness. And when she was in the wilderness, அவள் அங்கே அந்த வனாந்திரத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய தூதரானவர் வந்து அந்த ஆகாரை பார்த்து 2 கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, அம்மா எங்கிருந்து வர, எங்க போற? Where are you coming from and where are you going? அதுக்கு அந்த அம்மா ஆன்சர் சொன்னாங்க, நான் சாரா என்னை கடினமாய் நடத்துகிற சாரால் இடத்திலிருந்து நான் வருகிறேன் என்று சொன்ன அந்த அம்மாவுக்கு எங்க போறேன்னு சொல்றதுக்கு பதில் தெரியல. இன்னைக்கு ராத்திரி உங்கள்கிட்ட கேட்கிறேன், வேர் ஆர் யூ கோயிங்? நம்ம எல்லாம் வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சிலர் நம்ம படிக்கிறோம், சிலர் நம்ம கடினமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிறோம். ஆனால் இதெல்லாம் எதுக்குங்க? வாட் ஆர் வி ஆக்சுவலி டூயிங்? why we are learning, why we are studying, why we are working, why we are toiling hard? சிலர்லாம் காலையில் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் ஓடுன்னு ஓடுறோம். ஆனால் எதற்கு? நிறைய நேரத்தில் நம்மளுக்கு நோக்கங்கள் இல்லை, திட்டங்கள் இல்லை. நான் சொன்னேன், போன வாரத்தில் சொன்னேன், have goals on this earth. இந்த பூமியிலும் உங்களுக்கு லக்கு இருக்க வேண்டும். ஏன் செய்கிறேன், எதற்கு செய்கிறேன், எதை நோக்கி ஓடுகிறேன்ற லக்கு இருக்கணும். அதே போல பவுலிங்க சொல்றாரு, பூமியில மாத்திரமல்ல, உங்களுக்கு உங்களுடைய நித்தியத்தை குறித்து you should have a reality, a goal of reality about your eternity as well. உங்களுடைய நித்தியத்தை குறித்தும் உங்களுக்கு ஒரு லக்கு இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அப்படியாக அந்த பேதுரு சொல்லி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்க நீங்க அப்ப அந்த கேள்வி வந்ததுக்கு அப்புறம் மனிதர்கள் இந்த கேள்வி நம்ம மனிதர்கிட்ட கேட்கும்போது என்ன வரும் அப்படின்னா, நம்ம எல்லாம் நம்பிக்கையற்றவர்களாய் மாறி விடுகிறோம். இப்ப இந்த ஆகார் எங்கிருந்து வராங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எங்க போறாங்கன்னு தெரியல. மீனிங் she had no hope or she did not have a direction. அப்படி இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு பேதுரு என்ன எழுதுறார் அப்படின்னா, நீங்கள் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல. You are not people without hope. You are not people without a direction. A Christian is not a person who can live like a person without hope. Be encouraged. We all have a hope. நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை என்கரேஜ் பண்றாரு. என்கரேஜ் பண்றது மாத்திரமல்ல, if you have a living hope, உங்களுக்கு ஒரு நித்திய நம்பிக்கை அல்லது ஒரு ஜீவன் உள்ள நம்பிக்கை இருக்குமானால், ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள ஜீவன் இருக்குன்னா என்ன இருக்கும்? அவன் என்ன செய்வான்? பேசுவான், விளையாடுவான், ஓடுவான், ஆடுவான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் உள்ள நம்பிக்கை இருக்குமானால், if we have a living hope, that living hope should push us to do something. எதையாவது ஒன்று செய்வதற்கு இந்த லிவிங் ஹோப் நம்மை நடத்த வேண்டும். அப்படியாக இந்த லிவிங் ஹோப் எதெல்லாம் டிமாண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்குமானால் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வோம். 1 யோவான் 3:3 உங்களுக்கு சொன்னேன். அடுத்து ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்குமானால் அந்த நம்பிக்கையை குறித்து கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்ல பதில் இருக்கிறவர்களாக இருக்கும். அதே போல மத்தேயு 25வது அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மனிதனுக்குள்ள ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்குமானால் அவன் உக்கிரானக்காரனாய் இருப்பான். he will be a faithful steward. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு, கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளுக்கு அவன் உண்மை உள்ளவனாய் இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கொடுத்தவர் திரும்ப வந்து கேட்பாரு. கேட்கும் போது நான் கணக்கு சொல்லணும், நான் பதில் சொல்லணும்னு சொல்லி உண்மை உள்ளவனாய் இருப்பான் என்று சொல்லி
அதே போல அந்த நம்பிக்கை இருக்கிறபடியினாலே நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து நீங்கள் காரியங்களை நடப்பீங்கன்னு சொல்லி போன வாரத்துல மனதின் அறையை கட்டுறதுனா என்னது, தெளிந்த புத்தியா இருக்கிறதுனா என்னது, பரிசுத்தமா ஆண்டவர் அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துல நம்ம வாசித்தோம், பரிசுத்தமா இருங்கள், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. நம்ம அவரை மாதிரி பரிசுத்தமா இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப எப்படி பரிசுத்தமாகிறது? நம்ம பரிசுத்தமாகணும்னா தேவனுக்கு அடிமைகளாய் மாறும் போது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குறார். நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. நம்முடைய ஜெபம் பண்ணியோ நம்ம பைபிள் வாசித்தோ நம்மை பரிசுத்தமாக்க முடியாது. ஏனென்றால் நாம் எல்லாரும் பாவமான மனிதர்கள். ஆனால் கர்த்தர், I am the Lord who sanctifies you, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற தெய்வம் என்று சொல்லி அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். எப்படி பரிசுத்தமாக்குகிறார்? தம்முடைய ரத்தத்தை கொடுத்து அவர் விலைக்கிரயம் செலுத்தி வாங்கி இருக்கிறார். அதே போல தம்முடைய வார்த்தையினால நம்மை மறுரூபப்படுத்தியிருக்கார், நம்மை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி போன வாரத்திலே முடித்தேன். இப்போ இந்த வாரத்திலே 2வது அதிகாரத்தினுடைய 5 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். We are just going to meditate upon 5 verses of 1 Peter chapter 2. நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் முதல் 5 வசனம். இப்படி இருக்க, எப்படி இருக்க? நான் இது வரைக்கும் முன்னாடி சொன்னதெல்லாம் அப்படி இருக்க, கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். சரி, இப்ப நான் வாசித்தது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கா எல்லாத்துக்கும்? என்னமோ கல்லுக்கு வந்தா மாளிகையா கட்டப்படுறேன் அப்படின்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், the people of Israel, இந்த போர்ஷனை புரிந்து கொள்வதற்கு we need to understand the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே நடந்த காரியங்களை நாம் புரிந்து கொண்டால் இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேல் ஜனங்கள், நான் சொன்னேன் முதல்ல பரதேசிகளை போல வனாந்தரத்தில் சஞ்சரித்து வருகிறார்கள், அவர்களை பார்த்து நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்களே, அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அடிமைத்தனத்தில் நம்பிக்கையற்றவர்களா இருந்தார்கள். அப்படி நம்பிக்கையற்றவர்களா, டிஸ்கரேஜ்டா, ஹோப்லெஸ்ஸா, டிப்ரெஸ்டா, ப்ராப்ளம் மத்தியில இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கொண்டு போவேன். இங்க சொன்னது மாதிரி, இங்க புதிய ஏற்பாட்டுல பேதுரு நமக்கு எழுதினது மாதிரியே அங்க பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் மோசே மூலமாய் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவங்கள நீங்க வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போவேன்னு சொல்லி God gave them hope. In their hopeless situation, God gave a promise. அந்த ப்ராமிஸை கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அங்க போவீங்க, போற வழியில போன வாரம் நான் அந்த காரியங்களா சொன்னேன். அப்படி போகும்போது ஆண்டவர் அவர்களை எதற்காக கொண்டு போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, God did not take them from one place as a slave to just displace them into another place as a slave. அதாவது ஒரு இடத்துல அடிமைகளா இருக்கிறவர்களை வாங்க வாங்க உங்களுக்கு நான் ஹோப் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கு மட்டும் ஆண்டவர் அவங்களுக்கு ஹோப் கொடுக்கல. மாறாக எதுக்காக அவங்களுக்கு ஹோப் கொடுத்தாருன்னா, நீங்க இப்ப அடிமைகளா இருக்கிறீங்க, இனி நீங்க எப்படி மாற போகிறீங்க அப்படின்னா, you are going to become priests of God. தேவனுடைய ஆசாரியர்களாய் மாற போகிறீங்க. நீங்கள் ஆசாரியர்களாய் மாறினதுக்கு அப்புறம் நீங்க தான் ஆலயமா இருக்க போறீங்க. You are going to be the temple of God and I want to reside inside you. உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ண நினைக்கிறேன். நீங்கள் தான் அந்த ஜீவன் உள்ள மாளிகையாய் மாற போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே எகிப்து தேசத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு போனார். இப்ப இந்த காரியத்தை தான் இவர் இங்க எழுதுறாரு. ஜீவன் உள்ள கற்கள், like living stones, you are being put together so that you can become a living temple. அப்ப ஜீவன் உள்ள மாளிகையாய் மாறுகிறார்கள். யார்? அடிமைகளா இருக்கிறவர்கள். there is a vast difference. ஒரு அடிமையா யாருமே கேப்பாரற்று, யாருமே அவங்கள கண்டுக்காம, யார் வேணா அவங்களை எப்படி வேணா நடத்தலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ஆண்டவர் அவர்களை எங்கே கொண்டு போகிறார் என்றால், ஜீவனுள்ள மாளிகையாக
உங்களை யாரும் கேட்பாரற்ற நீங்க இருக்க வேண்டாங்க. உங்களுக்குள்ள நான் வாசம் பண்ண போகிறேன். கர்த்தராகிய நான் வாசம் பண்ண போகிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் வாசம் பண்ண போகிறேன். அண்ட சராசரத்தை படைத்த கர்த்தர் வாசம் பண்ண போகிறேன். நீங்கள் என்னுடையவர்கள். இதுவரைக்கும் உங்களை கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஆனா இப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மாத்திர அப்படின்னா, everyone should answer me. உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான். என்னை தொடறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம்ல, நம்ம படத்துலலாம் சொல்லுவாங்க, டேய் என் மேல கையை வைக்கிறதுக்கு, அவன் மேல கையை வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னைய சாச்சிட்டு அவன் மேல கையை வைன்னு சொல்லுவோம் மாதிரி. அது மாதிரி ஆண்டவர், என் புள்ள, அது என்னோட புள்ள, அது என்னுடைய மகள், அவள் என்னுடைய மகன் என்று சொல்லி அடிமையா இருக்கிற ஒருத்தங்களை எனக்கே உரியவள் என்று கர்த்தர் மாற்றுகிறார். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அப்ப இங்க வாசிக்கிறோம், இதற்கு என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, இப்படி இருக்க கர்த்தர் இப்படி மாத்த போறாருன்னு சொல்றதுனால, இப்படி இருக்க ஆண்டவர் ஒரு சில கேட்டகரிஸ் சொல்றாரு. இப்படி ஆண்டவர் மாத்த போறதுனால நம்ம எப்படி இருக்கணும்? God says he will do certain things and he wants us to cooperate with him. நிறைய நேரத்தில் கிரேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு, அக்கா உங்க பேர் தான், கிரேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருபை, அன்மெரிட்டட் ஃபேவர். அன்மெரிட்டட் ஃபேவர், நமக்கு தகுதி இல்லாத நமக்கு கொடுக்கப்படுகிறது தான் கிருபை. அப்படின்னா அந்த கிருபைக்கு என்ன எப்படி அதை டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ அவர் ஆல்மைட்டி காட், அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர், எல்லாவற்றையும் அவரால் செய்யக்கூடும். அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. என்ன வேணா அவரால் செய்ய முடியும். ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா, அவரே என்னை அப்படி தூக்கி இப்படி மாத்தாம என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு he comes down, he bends down to work with me, he want to cooperate with me, he want to become a co-worker of me, so that நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம்பா. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். Dave, suppose you have a boss, okay? He doesn't allow you to do anything in your office. He says, I will do something, we are going to do something, and he does everything. What will you think of him? I would think that He is micromanaging. He is doing everything by himself. But there is another boss who comes, who sits with you for everything. He says like, you do this way, you do that way, இதை நீ இப்படி செய், இதை நீ அப்படி செய், இது இப்படி நடத்து, நம்ம ரெண்டே சேர்ந்து செஞ்சுட்டு போறலாம் அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் என்ன சொல்லுவ? What will you say about that person? he's great because he's got This is what is happening in this chapter. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அடிமைகளா இருக்கிறீங்க, இப்போ உங்களை ஏன் ஜனமா நான் வாசம் பண்ற என்னோட வீடா மாத்துறேன், அதுக்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யலாம். என்ன செய்யலாம்? That is what we are going to read. இப்படி இருக்க, நான் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்தது உண்டானால் கொஞ்சத்தை நீங்க விடணும். Leave certain things and take in certain new things. Throw away certain leftovers and bring in certain new things. உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு சில காரியங்களை தூக்கி வெளியில போடுங்க. சில தேவையில்லாத, அடிக்கடி நம்ம சுகின் சொல்ற ஒரு வார்த்தை, தேவையில்லாத ஆணி, அந்த தேவையில்லாத ஆணியை தூக்கி வெளியில போடுங்க. சில தேவையுள்ள உச்சிதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வாருங்கள். அப்ப என்னென்ன தேவையில்லாத காரியம் எல்லாம் என்னென்ன, அதை நம்ம சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம். 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். முதல் தேவையில்லாத விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சகல துர்க்குணத்தையும், துர்க்குணம்னா என்னங்க? மேலிஸ். வாட் இஸ் மேலிஸ்? சகல துர்குணம். சரி, லெட் மீ, நான் உங்களுக்கு அந்த வார்த்தையினுடைய டெஃபினிஷன் நான் சொல்றேன். Malice is the desire to see something bad happen to someone else. Malice isn't really an action we have to get rid of in our lives. It's a state of mind or a condition of our heart. யாராவது ஒருத்தருக்கு கஷ்டப்படுறத நம்ம விரும்புறது. நீங்களா அப்படி விரும்புறீங்களா? நான் 100% நிறைய நேரத்தில் இருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ரீசெண்டா இந்த எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ஆமாவா? ரீசெண்டா எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அதுல நிறைய பேர் இங்க இருக்காங்க, நிறைய பேர் டிஎம்கே ஆதரவாளர்கள். அந்த டிஎம்கே ஆதரவாளர்களுடைய ஆசைக்கு எதிராக யார் வந்துட்டா? விஜய் வந்துட்டார். இன்னைக்கு நம்ம பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் சிஎம்? விஜய் தான் சிஎம். ஆண்டி ஓகே, கிறிஸ்டியன் அப்படி சொல்லிக்கலாம், அப்படி சமாதானப்படுத்திக்கலாம். சரி, ஆனா இப்ப டெய்லி ஒவ்வொரு நாள் என்னாச்சு அப்படின்னா, லாஸ்ட் 3 நாள் இன்னைக்கு சிஎம் ஆயிடுவார்னு நியூஸ் வருது. ஆனா என்ன, நைட் ஆகும்போது என்ன ஆயிரும், அவங்களுக்கு இந்தியாவில் நைட் ஆகும்போது
என்னாங்க அப்படின்னா something else will come and then the plan will be spoiled. We are talking about Tamil Nadu elections. So most of the Christians are like wanted a particular party to come, but then it happened the other way. Now this fellow is have to prove his majority. So every day it will be like he will come, அந்த பதவி ஏத்துக்குவாரு. பதவி ஏத்துக்குவாரு இங்கிலீஷ் என்ன, ஸ்வான் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது ஈவினிங் டைம்ல அந்த எல்லாம் நடந்துரும்னு நினைக்கிற நேரத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா இல்லை அவருக்கு இன்னும் மெஜாரிட்டி இல்லைன்னு நிறுத்திடுவாங்க. ஸோ லாஸ்ட் 3 days இட் வாஸ் திங்ஸ் தட் ஆர் கோயிங் அகேன் அண்ட் தென் ஃபைனலி எஸ்டர்டே ஹி பிகேம் த சிஎம். இப்போ ஒவ்வொரு டைமும் எனக்கு விஜய்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எனக்கு விஜய்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? ஆனால் எனக்கு ஒரு கெட்ட புத்தி பாருங்க, ஒவ்வொரு டைம் இப்படி ஆகும்போது அப்பாடா முடிஞ்சதுடா இன்னைக்கு கதை, அப்பாடா இன்னைக்கு வரமாட்டான்டா. இது என்னது? இதுதாங்க துர்குணம். சரி, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம ஒருத்தங்கள்ட்ட ஒரு காரியத்தை சொல்றோம், இதை நீங்க இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க அதை கேட்கல. இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு காரை இப்படி ஓட்டாதரா அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ காரை ஓட்டிட்டு போய் அவன் முட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பவே சொன்னேன்ல, கேட்கல, அவனுக்கு வேணும், அவனுக்கு வேணும். நான் நினைச்சேன் இந்த வசனத்துல துர்குணம் அப்படின்னு வாசித்த உடனே இதெல்லாம் நமக்கு இல்லப்பான்னு நினைச்சேன். ஆனா உட்காந்து நல்லா இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் இதையும் பார்க்கும்போது, ஆண்டவரே எனக்கு எவ்வளோ துர்குணம் இருக்கு, எவ்வளோ துர்குணம் இருக்கு. இன்னைக்கு சபையில் இருக்க உங்களுக்கு சொல்லுகிறேன், we all have malice deep inside our heart. இதை ஏன் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, இந்த துர்க்குணம் இருந்துச்சுன்னா உங்களை மாளிகை ஆக்க முடியாது. ஏன்னா இந்த மாளிகை எப்படி ஆண்டவர் கட்டுறாருன்னா, ஒரு கல்லை அப்படியே மாளிகையா மாத்துறது இல்ல, நிறைய கல்லை கொண்டு வந்து அட்டாச் பண்ணி ஹிஸ் பில்டிங் ஹிஸ் டெம்பிள். அப்ப இந்த சபை எப்படி கட்டப்படுகிறது என்றால், ஒரு மனிதனால் ஆண்டவர் கட்டப்படல. பாஸ்டர் வச்சு ஆண்டவர் சபையை கட்டல, மூப்பர்களை வைத்து சபையை ஆண்டவர் கட்டல. சபையில் இருக்க ஒவ்வொன்றையும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? they are precious stones. இன்னைக்கு தான் வந்திருக்கிறீங்க, you are precious stone for God. ஆண்டவர் அந்த precious stone ஒவ்வொன்றா எடுத்து வச்சு கட்டுறாரு. அப்படி கட்டும்போது ஒரு precious stone இன்னொரு precious stone பார்த்து முழுகட்டும், 2 வாங்கட்டும், கேட்காம போதில்ல. இது உங்களுக்கெல்லாம் அந்த விசுவாசிகளை விட இந்த பாஸ்டர்களுக்கு நிறைய நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன நான் சொல்றேன்னா, நிறைய நேரத்தில் என்ன வாழ்க்கையில் நடக்குது, கஷ்டங்கள் வரும்போது சொல்லும்போது நம்ம ஜெபம் பண்றோம். அப்ப நம்மள எரியாம என்ன போகும் புத்தி? அன்னைக்கே சொன்னோம், கேட்கலையே. ஆனா அதுக்கு ஆண்டவர் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, துர்குணம், I have to repent for it. அப்போ துர்குணத்தை ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன சொல்றாருன்னா, சகல துர்குணத்தை விட்டுருங்க. அடுத்து 2வது ஒரு காரியம் என்னன்னா, சகலவித கபடு. ஆண்டவர் நாத்தான் வேல்னு ஒரு மனுஷனை பார்த்து, அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, கபடில்லாத உத்தம இஸ்ரவேலன், he is a Israelite without guile. கபடு இல்லாம இருக்கிறான். அப்ப கபடுனா என்னங்க? இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொல்லுங்க. இப்ப கபடு இருக்கான்னு கேட்டா, முதல்ல துர்குணம் இருக்கான்னு கேட்டா இல்லைன்றோம். ஆனா டெஃபினிஷன் சொல்லிட்டு கேட்டா கண்டிப்பா நமக்கு இருக்கும். கபடுனா என்னங்க? சும்மா கொஞ்சம் யோசிங்க, ஏதாவது தப்பா இருந்தா போல. even if it is wrong, let me know what you understand when I say the word guile. கன்னிங். ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, நெருங்கி வந்துட்டீங்க. கன்னிங். வாட் எல்ஸ்? உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று. ஓகே, அது கொஞ்சம் இன்னும் அடுத்த வார்த்தை, அது betraying. சரி, let me read the definition. Guile means to be cunning, but more than just cunning. It implies trickery and misleading others to get what we want. மற்றவங்களை நமக்கு என்ன வேணுமோ அதை செய்ய வைக்கிறதுக்கு அப்படியே வார்த்தைகளாலேயோ இல்லை செயல்களாலேயோ இல்லை அப்படியே பட்டர் போட்டோ மாற்றி எப்படியாவது காரியத்தை செய்து கொள்ளுவது. என் பொண்ணு இருக்காளே, இதில் பக்காவா செய்வா. அவளுக்கு 3 வயசு தான் ஆச்சு. ஆனால் வேற லெவலில் அவள் செய்வா அந்த காரியத்தை. அவளுக்கு என்ன வேணுமோ
வந்து என்ன சொல்லுவானா, இப்போ ஏதாவது ஒன்று கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா பாப்கார்ன் வேணும்னா பாப்கார்ன் வேணும்னு கேட்க மாட்டான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவானா, அப்பா ஐ லவ் யூப்பா அப்படின்பா. என்ன பாப்பா லவ் யூவா, ஐ லவ் யூப்பா. அடுத்து 2 முத்தம் கொடுப்பான். முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்ன கேட்பான், உனக்கு என்னம்மா வேணும், ஏமா இந்த முத்தம் அப்படின்னு கேட்டா அப்போதான் உண்மையான விஷயம் வரும். அப்பா எனக்கு அந்த பாப்கார்ன் வேணும். அந்த பாப்கார்னை தரவே மாட்டேன்னு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் எதையாவது ஒன்றை சொல்லி அதுக்கு அவள் டைரெக்டாக அப்பா எனக்கு பாப்கார்ன் வேணும்ப்பா நான் சாப்பிடுவேன்னு சொன்னால் அது வேறங்க. ஆனால் நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட கூட we sometimes go to God with guile. We go and seek God's face with guile. We want something, we desire something, and we try to pray, we try to fast, we want to arm twist God somehow to get it. அதுக்கு பேர் தான் guile. எதையாவது ஒன்று உள்ள மனசுல வச்சுக்கிட்டு தெய்வ சித்தமா, we do not know whether it is will of God or not will of God. We don't want to follow the will of God. We want our will to be done. அதை செய்யறதுக்கு டிசைனா உங்களை பற்றிலாம் தெரியாது. நான்லாம் ஜெபம் பண்ணும்போது ஒரு சில நேரத்துக்கு அழுவேன், ஒரு சில நேரத்துக்கு ஃபாஸ்டிங் இருப்பேன். இதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ அழுகிறது ஃபாஸ்டிங் இருக்கிறதெல்லாம் தப்பு, அதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லலை. பட் ஆண்டவருடைய ஆசை என்னவோ, நம்முடைய ஆசை என்னவோ அதை புரிந்து கொண்டு உண்மையாக பேசலாம். we don't have to say ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சுட்டு காரியங்களை வெளியில் செய்யக்கூடாது. ஹிடன் அஜெண்டா மற்றவங்களை எப்படியாவது அதை இழுத்து உள்ள செய்ய வச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஹிடன் அஜெண்டா, அந்த ட்ரிக்கி, இந்த நரியை பற்றி சொல்லுவாங்கள்ல, நரி எப்படிப்பட்டதா, தந்திரமானது. அந்த தந்திரம் இருக்கா இல்லாம இருக்கணும். ஏன் அப்படின்னா திரும்ப சொல்றேன், இந்த தந்திரமோ இந்த துர்க்குணமோ இருந்துச்சுன்னா சபை என்ன பண்ணிடும், உடைச்சிடும். அடுத்து திரும்ப he's going on to say, அடுத்து வஞ்சகங்கள் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல இந்த வார்த்தைக்கு சொல்லும்போது ஹிப்பாக்ரசி. மூணாவது அவங்க சொல்றது என்னன்னா ஹிப்பாக்ரசி. நீங்கள் சகலவித, இது வேற ஏதோ பிரச்சனை பண்ணுது இன்னைக்கு, ஐ எம் ரியலி சாரி. ஓகே, சகலவித துர்க்குணம், சகலவித கபடு, மூணாவது வஞ்சகம், ஹிப்பாக்ரசி. ஹிப்பாக்ரசினா என்னன்னா, யாராவது சொல்லுங்களேன், மாய்மாலனா என்ன? நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க, சொல்லிருங்க திரும்ப. நடிக்கிறது. உள்ள ஒண்ணு நம்ம என்னன்னு நமக்கு தெரியும், ஆனா வேறவங்கள நம்மளை காமிச்சுக்கிறது. அதாவது மனிதர்கள் நம்ம இருக்கிறத விட நல்லவங்களா நம்ம நினைக்கணும்னு நம்ம நடத்துறது. ஆண்டவருக்கு தெரியும் என் இருதயம் எப்படி இருக்குது, நான் எவ்வளோ ஜெபம் பண்றேன், எவ்வளோ வசனம் வாசிக்கிறேன், எவ்வளோ உங்களுக்காக கண்ணீர் விடுகிறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து உங்களை எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்காகவே தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணாமல் அப்படி சொன்னா அது பேர் என்ன? மாய்மாலம். பரிசேயரை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க, மாயக்காரராகிய பரிசேயரை குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த மாயம் என்ன பண்ணும்னா, இட் டேக்ஸ் அஸ் டு ஃபோக்கஸ் ஆன் பீப்புள் ரேதர் தேன் ஆன் காட். நீங்க நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில உட்கார்ந்து பார்க்கும்போது ஏன் கடன், ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் வந்து வை டெட்ஸ், வை ப்ராப்ளம்ஸ், வை நிறைய கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா, people should think more of me than what I am. நான் என்னவா இருக்கிறேனோ அதை விட என்னை அவங்க நிறைய நினைக்கணும்னு சொல்லி என்கிட்ட இல்லாத ஒரு காரியத்தை வாண்டடா கடனை வாங்கியாச்சும் நான் செய்யணும். என்கிட்ட கார் இல்லாட்டி தட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே டு பி வித்வுட் கார், இட் இஸ் ஓகே டு பி வித்வுட் அ ஓன் ஹவுஸ், இட் இஸ் ஓகே. பட் what we try to do is how will other people honor me? என்னை சுத்தி இருக்கிறவங்க எப்படி என்ன மதிப்பாங்களா? ஒரு வீடு இல்ல, ஒரு கார்ல, ஒரு காரியங்கள் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா என்னை மதிப்பாங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், உடனே போய் இல்லாத ஒரு இடத்துல போய் வாங்கி அந்த பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணி அதுக்கு என்ன பண்றோம், நம்ம வம்புக்குள்ளாக நாம் சென்று மாட்டிக்கொள்கிறோம். ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், மாய்மாலம் பண்ணக்கூடாது நம்ம வாழ்க்கையில. வாட் we have is enough. People don't have to estimate more than what. கலைஞர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க அரசியல் நிறைய பார்க்குறீங்க, சொல்லுங்க. கலைஞர் ஒரு வார்த்தை,
நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு. சொல்லுங்க, நம்ம எல்லாம் தமிழை ஃபாலோ பண்றவங்க. அங்கிள், என் உயரம் எனக்கு தெரியும். அப்ப ஒரு புறஜாதி மனுஷன் கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியுதுன்னா, நான் இவ்வளவுதான்ப்பா, ஐ எம் நாட் எலிஜிபிள் ஃபார் பிஎம், ஐ நோ மை ஹைட், ஐ நோ வாட் ஐ எம் அப்படின்னு அந்த மனுஷன் ஓப்பனா தைரியமா சொல்லும்போது, இன்னைக்கு ஒரு சில சமயம் உங்க சர்ச்சுக்கு எத்தனை பேருங்க வராங்க? வராங்க. இப்போ நல்ல ஃபங்க்ஷனாக இருக்கிறப்போ நிறைய 40 பேர்லாம் வராங்க. அப்புறம் மித்த நாளில் அப்படியே சைலண்ட் ஆயிடுவேன். அதுக்கு பேர் என்ன? உண்மையை சொல்லணும்னா மாய்மாலம். என்ன சொல்லணும்? எங்கள் சர்ச்சுக்கு 15 பேர்லேருந்து 20 பேர் ஆவரேஜாக ரெகுலராக வராங்க. தட் இஸ் ட்ரூத். அவங்க கேட்கறது வர்றவங்களெல்லாம் மெம்பராக இருக்காங்களா? இல்லையே. அப்போ மனதில் இருக்கிறதை இருக்கிற மாதிரியே நம்ம பேசி பழக வேண்டும், மற்றவர்களுக்கு காட்டி பழக வேண்டும். ஹிப்பாக்ரசி, சகலவித வஞ்சகங்களை. அடுத்து பொறாமை நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு அடுத்தவன்ட்டு இருந்தா என்ன நமக்கு பொறுக்காது, நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அவன்கிட்ட இப்ப ஜெரமிக்கும் ஜிப்போராக்கும் இப்ப பார்த்தோம்னா அடிக்கடி ஜெரமிக்கு வந்துடும், அம்மா gave me only 2 kisses pa, but to papa she gave 4 kisses. டேய், உனக்கு வேணும்னா எத்தனை முத்தம் வேணுமோ கேளு, அம்மா தருவா. அது என்னது? அவளுக்கு 2 முத்தம், எனக்கு இவ்வளவுதான் முத்தம். இந்த கெட்டகுமாரன் ஸ்டோரியில இளையவன் இருக்கான், பெரியவன் இருக்கிறான். பெரியவன் வந்து இளையவனுக்கு காணாம போனா திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்தோன்னா அப்பா வந்து பெரிய ஒரு விருந்து வைக்கிறாரு. பெரியவன் வந்து என்ன கேட்டிருக்கணும்? உள்ள வந்தவன், அப்பா எனக்கும் விருந்து வைங்கப்பான்னு கேட்டிருந்தா அப்பா என்ன சொல்லியிருப்பாரு? டே, உனக்கு என்னடா விருந்து, சூப்பரா செய்யறா, இது என்னடா விருந்து, இதோட 10 மடங்கு செஞ்சு வைக்கிறேன்னா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து கேட்டது என்னன்னா, அப்பா எனக்கு ஒரு கண்ணுக்குட்டி கூட இல்ல, ஒரு ஆட்டுக்குட்டி கூட அடிக்கல, ஆனா அவனுக்கு கண்ணுக்குட்டி அடிக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க நம்ம அப்படிதான். We don't mind our business. We want to poke our nose into someone else business. மற்றவங்களுடைய விஷயத்துல தலையை நுழைச்சு அவங்களுக்கு என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நிறைய பிரச்சனைகளுக்கு என்ன தெரியுமா காரணம்? அங்க இருக்கு, இங்க இல்லை. நான் சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கு இருக்கிறத பார்க்காதீங்க. Don't look into what other people have. Look into what God has given you. When you start looking into what God has given you, your potentiality will increase. உங்களுடைய productivity will automatically increase when you know what God has given you. இப்ப நல்லா பாடுற ஒருத்தர், நல்ல மியூசிக் பாடுற ஒருத்தரை பார்த்து எனக்கு அந்த மாதிரி மியூசிக் போடணும் அப்படின்னு நினைச்சா அவனால முடியாது. சிலருக்கு பாடுகிற கிருபை, சிலருக்கு மியூசிக் போடுகிற கிருபை, சிலருக்கு இப்ப சுப்ரீமன் எடுத்தனா அடிக்கடி யாரையாவது ஒருத்தர் உள்ள கூட்டிட்டு வந்துருவார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபாதரை கூட்டிட்டு வந்தாரு, இப்போ இந்த சகோதரியை கூட்டிட்டு வந்திருக்காரு. He has that grace to connect with people. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் யாரையுமே கிருபை இல்லாம படைக்கல. God has not created anyone without any grace. He has given ample grace in everyone's life. But the problem that we do is we start to look into someone else bucket. இதெல்லாம் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை இதெல்லாம் என்ன பண்ண வைக்கணும்? இது வரைக்கும் மனசுக்குள்ள இருக்கும். இது வரைக்கும் என்ன, இந்த துர்க்குணம் யாருக்கா தெரியுமா? நான் விஜய் சிஎம் ஆகக்கூடாதுன்னு நினைச்சது யாருக்கா தெரியுமா? அவன் ஒண்ணுமில்லாம ஆகணும்னு நினைச்சது நான் யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது, மனசுக்குள்ள இருந்துச்சு. நான் பொறாமப்படுறது யாருக்கா தெரியுமா? ஏதாச்சும் தெரியாது. நான் கபடா இருக்கிறது யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனா ஒரு பாவம் என்ன பண்ணுனா ஒரு இடத்தோட நிக்காதுங்க. The snare of sin, it does not stop at one state. It starts to grow from one level to another. இது வரைக்கும் மனசுக்குள்ள இருந்த பாவம் அடுத்து எங்க வருது அப்படின்னா, சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, அது வரைக்கும் உள்ள இருந்துச்சு, இப்போ நிறைஞ்சிருச்சு. என்னுடைய இருதயம் என்ற பானை நிறைஞ்சிருச்சு. The part of my heart is now full. இருதயத்தின் நிறைவுனால என்ன பண்ணுமா? வாயி
பேசும். வாய் இப்ப என்ன பேசுது? புறங்கூறுதல். சம்பந்தமே இருக்காது. யாரோ ஒருத்தங்களா இருப்பாங்க, அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்களோட நம்மளுக்கு டே டு டே டே அவுட் நம்ம லைஃபை நடத்த மாட்டோம். ஆனால் உட்காந்து என்ன பேசுவான்? அவன் அப்படி செஞ்சானா, அவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சான். ரொம்ப நேரம் வீட்டாக். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. Now come back to the Old Testament. When the people of Israel, when they started to leave Egypt and they wanted to go into the promised land, they carried bread எடுத்துட்டு போனாங்க. என்ன எடுத்துட்டு போனாங்க? பிரெட், ரொட்டி எடுத்துட்டு போனாங்க. இப்போ இந்த ரொட்டி என்ன பண்ணிருச்சுன்னா, வனாந்தரத்துக்குள்ள வந்தோம்னா நாள் போக போக பிரெட் என்ன ஆகும்? காஞ்சிரும். அதுக்கு இன்னொரு வகையில் எப்படின்னு சொல்லுவோம்? பிரெட் புளிச்சிரும், லீவெண்ட் ஆயிரும். அன்லீவெண்டா எடுத்துட்டு வந்தா இப்போ என்ன ஆயிடுச்சு? அது லீவெண்டா ஆயிடுச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஆண்டவர் அங்க எக்ஸோடஸ்ல நம்ம வாசிக்கிறோம், புளித்த மாவை வெளியே தள்ளுங்க, put away all the leaven. ஏன் அதை சொன்னார்னா, இந்த புளித்த மாவெல்லாம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் புளிச்ச மாவு எங்கேயோ ஒரு இடத்துல வந்துச்சுன்னா மொத்தத்தையும் புளிச்சிரும். It will make the whole dough to be leavened. கொஞ்சம் புளிச்சது, ஒரே கொஞ்சம் ஈஸ்ட் போட்டா என்ன ஆகும்? எல்லாம் புளிச்சிரும். அப்ப நம்ம கூட்டத்தில் கொஞ்சம் துர்குணம், கொஞ்சம் இது நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் துர்குணம், கொஞ்சம் பொறாமை, கொஞ்சம் புறங்குறதெல்லாம் எங்கேயோ வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா it will proliferate. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாரு, அதுதான் இங்க கலாத்தியர் 5:9 வாசிக்கிறோம். A little leaven leavens the whole lump. புளித்த மாவு கொஞ்சமானாலும் பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க பண்ணுமா. அப்ப இந்த லீவன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு லீவனோட ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு மாவை நல்லா பரோட்டா கடிச்சு வச்ச மாவு, நல்லா சோடா போட்டு அடிச்சு வச்ச மாவு எப்படி வரும்? நல்லா உப்பி புஷ்ஷுன்னு வரும். அந்த உப்பி இருக்கிறத கையை வச்சு என்ன ஆகுங்க? டப்புன்னு ஓட்டையாகும். பரோட்டாவை நல்லா அடிச்சு நல்லா அப்படி சுத்தி வச்சோன்னா அப்படி முட்டை மாதிரி அழகா நிற்கும். அதில் கையை வச்சோம்னா என்ன ஆகும்? டப்புனா. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில இந்த மேலிஸ், இந்த துர்க்குணம், கபடம், மாய்மாலம், பொறாமை, புறங்கூறுதல் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை அப்படியே உப்பி அழகா வெளியே காட்டும். நான் இப்போ சுகினை பற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சுகினா அவர் இப்போ சமீப நாட்களில் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு நான் சுகினை பற்றி அங்கிள்கிட்ட நான் சொன்னேன்னா என்ன ஆகும்? அங்கிள் என்னை பற்றி என்ன நினைப்பாரு? ஓ, ரொம்ப இவர் சுகினை பற்றி வாட்ச் பண்ணி பார்க்குறாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எனக்குள்ளே இருக்கிறது என்னது? புறங்கூறுதல். பார்க்கறதுக்கு உப்பி நல்லா அழகாக இருக்கும், ஆனால் உள்ள என்ன இருக்கு? இட்ஸ் a hollow bread. That's why God says, don't be a hollow bread. நீங்க உப்புன ஒண்ணும் இல்லாம உள்ளுக்குள்ள சரக்கு இல்லாதவர்களா இருக்காதீங்க. அதெல்லாத்தையும் தள்ளுங்க, உங்க லீவனை தூக்கி வெளியில போடுங்க. ஏன்னா நீ பிரயாணம் போக வேண்டியது ரொம்ப தூரம். இதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா மாவு புளிச்சு போயிடும், நீங்க சாப்பிட முடியாது, யூஸ்லெஸ்ஸா மாறிடும். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார், if you want to become what God intends you to become, throw away these things. இந்த காரியத்தெல்லாம் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு நிறைய நேரத்தில் நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம சேர்ந்த உடனே நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணோம்னா, we will throw things away. ஒரு விஷயம் வளரணும் அப்படின்னா, இப்போ ஒரு செடி இருக்குது, அந்த செடி வளரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சுற்றி இருக்கிற களைய, இப்போ களையை மட்டும் எடுத்துட்டா அந்த செடி வளர்ந்துருமா? என்ன ஊற்றணும்? தண்ணி ஊற்றணும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வளர வேண்டும் என்று சொன்னால் வெறும் நம்ம எடுக்க வேண்டிய காரியங்களை மாத்திரம் எடுக்கக்கூடாது. மாறாக என்ன செய்யணும்னா எம்டினஸை ஃபில் பண்ணணும். I want to tell you this evening, யோகாவை பற்றி சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் சொல்லணும். I want to tell you about yoga. யோகால என்னங்க, வாட் இஸ் த கோர் கான்செப்ட் ஆஃப் யோகா? பிரீதிங். பிரீத் பண்ணும்போது இது பண்ணுறாங்க. ஆனால் அதனுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, பி எம்டி. எது மேலேயும் ஆசை வைக்காத, நீ நல்லா இருப்ப. ஏதாவது இருந்தால் தானே நீ உனக்கு கஷ்டம் வரும். எதையும் இருப்ப அப்படியே இரு, பி எம்டி. நான் சொல்லுகிறேன்,
The Bible says not to be empty. You are not called to be empty. ஒரு வசனத்துல வாசிக்கிறோம் நம்ம மத்தேயு 12வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 45வது வசனத்து வரைக்கும் வாசிக்கிறோம். ஒரு மனிதனை ஒரு பொல்லாத ஆவி பிடிச்சிருந்துச்சான். அந்த பொல்லாத ஆவியை அவர் துரத்தி விட்ட பின்பு அவன் அதை எப்படி வச்சிருந்தானா, எம்டியா வச்சிருந்தானா. என்ன பண்ணுச்சான், போய் 7 பொல்லாத ஆவியை பிடிச்சிட்டு வந்து உள்ள உட்காந்துச்சான். நான் சொல்லுகிறேன், don't keep yourself empty. உங்க வாழ்க்கையில கெட்டது இருக்கக்கூடாது. கெட்டதை எடுத்து போட்டுட்டு அப்படியே காலியா வைக்காதீங்க. இன்னைக்கு காலையில பாஸ்டர் இங்க இங்கிலீஷ் சர்வீஸ்ல பாஸ்டர் சொன்னாரு, கெட்டதை எடுத்துட்டு வெளியில போட்டு நம்ம வீடை வந்து காலி பண்ணிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்படியே விட்டா என்ன ஆகும், தூசிதான் ஆகும். ஆனா அதே தான் அந்த வீட்டில் போய் உள்ள நம்ம உட்காந்து புழங்கினோம்னா அந்த வீடு எப்படி இருக்கும், சுத்தமா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். அப்ப இங்க பேதுரு என்ன எழுதுறாரு அப்படின்னா, இதெல்லாத்தையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி, for you to grow, என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னா, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நீங்க என்ன பண்ணுங்க, வாஞ்சையாய் இருங்கள். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நீங்க எப்படி இருக்கணுமா, பாலை தேடுங்க. நீங்க வளரணும் அப்படின்னா, ஒரு குழந்தை வளரணும்னா என்ன என்ன வேணும் சொல்லுங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின். ஃபார் a child to grow, for a baby to grow, what does it need? Milk. அப்ப அந்த நீங்க வளரணும்னா நீங்க குழந்தை மாதிரி தேடுங்க. எதை தேடுங்க, திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால். எதுங்க கலங்கமில்லாத ஞானப்பால், இந்த வசனத்தை தேடுங்க. Seek the word of God. How do you seek the word of God? குழந்தை மாதிரி தேடுங்க. இந்த வாரத்தில் தான் ஆண்டவர் சொன்ன ஒரு வசனம் எனக்கு ரொம்ப என் மனசுல பட்டுச்சு. என்ன வசனம் அப்படின்னா, நீங்கள் குழந்தைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. If you do not become like a baby, you cannot inherit the kingdom of heaven. இந்த வசனம் எனக்கு எப்போ புரிஞ்சிச்சு அப்படின்னா, சிப்போரா ஒரு புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ கிடைக்கிறதெல்லாம் கீழே போட்டான். கீழே போட்டு கொஞ்சம் நஞ்சா அட்டகாசம் இல்லை. வீட்டில் முட்டையை போட்டா, முட்டையை கீழே போட்டு உடைச்சா, அதுக்கடுத்து வாழைப்பழத்தை போட்டு பிணைஞ்சு வச்சா, பண்ணாத அட்டகாசம் இல்லை. எனக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்து அடி நல்லா வெளுத்தேன், நல்லா அடி கொடுத்தேன். அடி கொடுத்து அடுத்த செகண்ட்ல கொஞ்ச நேரம் அழுதுட்டு நான் அவளை சமாதானமே படத்தில் விட்டல. ஓடி வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா, அப்பா டு யூ லவ் மீ? எனக்கு அழுக வந்துருச்சுங்க கண்ணுல. அப்போதான் எனக்கு இந்த வசனம் புரிஞ்சிச்சு, நீங்க குழந்தைகளை போல ஆகாவிட்டா பரலோக ராஜ்யம். இப்போ இதே என்ன யாராவது அந்த அடி அடிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பேன், என்ன எவ்வளோ அவனுக்கு கொழுப்பு இருந்தா எனக்கு பலன் இல்லைன்னு தெரிஞ்சு இந்த அடி சாத்துறானே, ஒரு நாளைக்கு நானும் பெருசா வேண்டாம் வெளுக்கிறேன் உனைய. இது யாரு, வளர்ந்தவர்கள். ஆனா அது குழந்தைனால immediately seeks. அதுதான் ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்க குழந்தை மாதிரி கலங்கமில்லாத ஞானப்பாலை தேடுங்கப்பா. ஞானப்பாலை தேடுங்கன்னு மட்டும் இல்ல, the Bible did not say just seek spiritual milk, but the Bible says seek pure spiritual milk. அந்த வார்த்தை நான் உங்களுக்கு சபையில சொல்றேன். இன்னைக்கு சபைகள்ல நடக்கிற அட்டகாசங்களினால நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. We have to seek spiritual milk, not just spiritual milk, but pure spiritual milk. The reason I am saying is today wrong doctrines and prosperity gospel has proliferated into the church so much, and the right gospel is not being spoken. தெளிவான சத்தியங்கள் போதிக்கப்படுவதில்லை. தப்புன்ற விஷயத்தை தப்புன்னு சபை சொல்ல வேண்டும், சரின்ற விஷயத்தை சரின்னு சபை சொல்ல வேண்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார்னா, மனுஷன் பாவத்தில் இருக்கும்போது அந்த வார்த்தையை போய் அவனுக்கு பொய் ஆசையை காட்டி அவன் இருக்கிற பாவத்தில் இன்னும் அதிகமாய் அவனை பாவத்துக்குள்ள நடத்துவேனானால் நான் பொய்யன். I will become a liar. இன்னைக்கு நிறைய இடத்துல தீர்க்க தரிசனங்கிற பேர்ல, இன்னைக்கு நிறைய இடத்துல பல காரியங்கள் பேர்ல பொய்யான காரியங்கள் நடக்கிறது. இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், அந்த வசனத்தை தேட சொல்லல. எந்த வசனத்தை தேடணுமா? Seek pure spiritual milk that is clear of sound doctrine. அதை நீங்க தியானிக்கும் போது, அதை நீங்க தேடும் போது you will grow. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில இதெல்லாத்தையும் விட்டுருங்க, இதை சேர்த்துக்கங்க.
நீங்க வளருவீங்க. அப்ப வளர்ந்து ஆண்டவர் எப்படி என்ன பண்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி வரும்போது அவங்களுக்கு சொன்னதே தான், நீங்க உங்க பழைய புளிச்ச மாவை தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுட்டு வெயிட் ஃபார் த மன்னா ஆஃப் காட். ஒவ்வொரு நாளைக்கும் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாரு, ஆண்டவர் எனக்கு என்ன தருவாரு அப்படின்னு மன்னாவுக்காக காத்திருங்கள். வெயிட் ஃபார் த மன்னா ஆஃப் காட். வெயிட் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட் எவ்ரி டே இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில do not start a day without this word of God. இந்த வார்த்தையை நீங்க தியானிக்கும் போது நீங்கள் குழந்தையிலிருந்து வளருவீர்கள். வளர்ந்து அடுத்து நீங்க எங்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போறீங்க. அங்க போகும்போது இப்ப இந்த ஜனங்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது இடையில அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போனதுனால இந்த ஜனங்கள்லாம் வந்து தண்ணி 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 தண்ணின்னு அல்லாடுறாங்க. அல்லாடும் போது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, அந்த கண்மலையை போய் அடி, அதுல இருந்து உனக்கு தண்ணி வரும். அது எப்படிப்பட்ட கண்மலை? ஒரு கண்மலையை பார்க்கும்போது அது உயிருள்ள கண்மலையா செத்த கண்மலையா? சும்மா ஒரு கற்பாறையை பார்க்குறீங்க, டஸ் இட் ஹேவ் லைஃப் ஆர் நாட்? இட் இஸ் டெட். அப்போ ஒரு ஸ்டோனை யூ ஹேவ் கம் டு அ லிவிங் ஸ்டோன். என்ன இந்த ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை வாசிக்கினா, லீவ் அவே ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆர் லைக் அ சைல்ட். Seek the word of God, which is the pure spiritual milk, so that you will grow, and you have come to this living stone. இப்போ நீங்க இந்த ஜீவன் உள்ள கல்லுட்ட வந்திருக்கீங்க. ஏன் அது ஜீவன் உள்ள கல்லுனா, அது பார்க்கறதுக்கு செத்தது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதை தொட்ட போது அதற்குள்ள இருந்து தண்ணீர் புறப்பட்டது. இன்னைக்கு ராத்திரி வேளை சொல்லுகிறேன், if you will touch the living God, sometimes unless you touch, it looks like a stone, but when you go and seek the face of God, you will have living waters. ராத்திரி வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுங்கள். Seek God and you will have living waters. அந்த living waters, அந்த living stone என்ன பண்ணும் அப்படின்னா, வர்றவங்க எல்லாத்தையும் ஒரு living stone மாத்திரும். living stone மாத்தி அழகா அதை கொண்டு கர்த்தர் மாளிகையை கட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் என்ன பண்ணாரு? they brought him out of the wilderness, out of Egypt, brought them into the wilderness. அவங்களுக்கு அந்த புளித்த மாவை வெளியே கொண்டு வர சொல்லி புளிப்பில்லா அப்ப பண்டிகை அவர்களை கொண்டாட வச்சாங்க. கொண்டாட வச்சதுக்கு அப்புறம் அவர்களை பார்த்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தாங்க. ஜீவனுள்ள கண்மலையாய் கர்த்தர் அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவர்களை கொண்டு God built the tabernacle. God தேவன் அவர்களை கொண்டு ஆசரிப்பு கூடாரமாகிய தம்முடைய முதல் சபையை கர்த்தர் உண்டாக்கினார். இன்னைக்கு நம்மளையெல்லாம் கர்த்தர் எப்படிப்பட்ட மாளிகை உருவாக்கி இருக்காருன்னா, அந்த வசனத்துல வாசிக்கிறோம், ஆவிக்குரிய ஜீவனுள்ள மாளிகை, லிவிங் சர்ச். அப்ப லிவிங் சர்ச் அந்த டேபர்நாக்கிள்ல, நான் குயிக்கா முடிச்சறேன், இன்னொரு ஜஸ்ட் கிவ் மீ another 5 minutes. இந்த டேபர்நாக்கிள்ல என்னென்னலாம் இருந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய டேபர்நாக்கிள்ல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல எடுத்தோன்னா ஒரு பிரான்ஸ் ஆல்டர். there was an altar, there was a laver. அடுத்து ஒரு ஹோலி பிளேஸ்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்க வந்து ஒரு டேபிள் ஆஃப் ஷோ பிரெட் இருந்துச்சு, ஒரு ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் லேம்ப் ஸ்டாண்ட்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இருந்துச்சு. இப்படி நிறைய காரியங்கள் இருந்துச்சு. அப்போ ஒரு சபை அல்லது ஒரு ஆலயம் அல்லது ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருந்தா இந்த காரியங்கள்லாம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம சபையா இருக்கிறோமே, நமக்குள்ள இதெல்லாம் இருக்கணும். அப்போ இதெல்லாம் என்னது? ஆல்டர், சாக்ரிஃபைஸ் பண்ற இடம். என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டிருக்கணும். You should have the blood of Jesus applied on you. Number 1. Second, you come to the place of sanctification. உன்னை சுத்தமாக்கி கொள்ளுகிற அந்த பிரான்ஸ் லெவல் இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போதும் படுக்கும் போதும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாளில் நான் நிறைய தப்பு செஞ்சேன், நிறைய அக்கிரமம் செஞ்சேன், நிறைய கீழ்ப்படியாமல் செஞ்சேன், என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி டெய்லி சுத்திகரிப்பு நம்ம வாழ்க்கையில் அவசியம். மூன்றாவது காரியம், ஷோ பிரெட். அங்கே there was a table with had some bread. பிரெட் எதற்கு அடையாளம்? நான் வசனத்திற்கு அடையாளம். இந்த வசனம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். என்னென்ன இருக்கணும்? முதல் காரியம் சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இருக்கணும். ரெண்டாவது சுத்திகரிப்பு இருக்கணும். மூணாவது வசனம் இருக்கணும். நான்காவது the altar of incense. எதற்கு அடையாளம் என்றால் ஜெபத்திற்கு அடையாளம். we should be people of prayer. நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அடுத்து கோல்டன் லேம்ப் ஸ்டாண்ட். நமக்கு வாழ்க்கையில வெளிச்சம் தருகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கணும். இதெல்லாம் இருக்குமானால் உள்ள கடைசியா இருக்கிறது என்ன வந்து இருக்கு அப்படின்னா, அங்கே உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய glory, it refers to the glory of God. தேவனுடைய மகிமை நம்மேல் வந்து இருக்கும்.
இந்த ராத்திரி வேளையில் உங்கள்கிட்ட கேட்குறேன், சமீப நாட்களா நல்லா நான் பைபிள் வாசிக்க, நீ கை தூக்க வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் டு புட் யூ இன் அ பிளேஸ் ஆஃப் கில்ட். சமீப நாட்களா ஐ ப்ரே ரெகுலர்லி அப்படின்னு நம்ம உண்மையாக நம்மளால் கை உயர்த்தி இப்படி சொல்ல முடியுமா? ஐ ரீட் த வேர்ட் ஆஃப் காட் ரெகுலர்லி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? டெய்லி நான் என்னை சாங்டிஃபை பண்ணிக்கிறேன். ஐ சாங்டிஃபை மை செல்ஃப் praying to the Lord. I wanted to have a clear conscience ன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம சுத்திகரிச்சுக்கிறோமா? இந்த ராத்திரியில் ஒருவேளை இல்லைன்னு நம்ம ஒரு சில கேள்விகள் நமக்கு இருக்குமானால், அந்த மாளிகை எப்படிப்பட்ட மாளிகைனா அது செத்த மாளிகை. இட்ஸ் a dead church or it's a dead temple. God wants us to become a living temple. இது லிவிங் டெம்பிள்னு சொல்லும்போது அந்த வசனத்தில் ஒரே ஒரு இது மட்டும் வாசிக்கிறேன். பிரியமான ஆவிக்குரிய பலிகளை ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டீர்கள் சொல்லல, 100% you will change ஆண்டவர் சொல்லல, பட் ஐ am changing. கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப ஒவ்வொரு நாளும் we have to do all of these things so that ஆண்டவர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காரு. We will do our part and he will sanctify us. The question இன்னைக்கு ராத்திரி நான் முடிக்க நினைக்கிறேன். உங்கள்கிட்ட கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். Are you living or already you are dead? நீங்கள் ஜீவிக்கிறீர்களா இல்ல மரித்து போனீங்களா? சவுலோட நாட்கள்ல, சவுல்ன்ற ராஜாவோட நாட்கள்ல இந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. ஆனா இந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு, உள்ள இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தீன் தூக்கிட்டு போயிட்டான். 20 வருஷம் இங்க பலி செலுத்தினாங்க, எல்லாமே நடந்துச்சு, everything happened, but without the ark of covenant, without God himself, without the glory of God. நீங்க நம்ம எல்லாம் வந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். Is Jesus inside our church? இல்ல சும்மா நம்ம வந்து சும்மா வந்தோம், சும்மா இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் வாரத்துக்கு வந்து வேஸ்ட் நம்ம நேரத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு போகிறோமா? கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது, God wants us to be a living church. அதுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது, முதல்ல சொன்ன லிஸ்டெல்லாம் விட்டுருங்க. சகலவித துர்க்குணம், கபடு, பொறாமை, புறங்கூறுதல், இதெல்லாம் வஞ்சகம், இதெல்லாத்தையும் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த வசனத்தை தேடுங்க. கர்த்தர் நம்மை மாளிகையா மாற்றுவார். எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிக்கலாமா? Let's all stand up in the presence of God for a minute. Just let us tell God. ஆண்டவர்ட்ட நம்ம ஜெபம் பண்ண போறோம். உண்மையா இருதயத்துல யார் சத்தத்தை உயர்த்தி கூட ஜெபம் பண்ண வேண்டாம். If you feel like praying loud, you can pray. பட் ஒரு 2 நிமிஷம், just for 2 minutes, let us search our hearts. Are we a living temple or are we a dead temple? நம்ம கிட்ட இன்னும் எவ்வளோ துர்குணம் இருக்கு, எவ்வளோ பொறாமை இருக்கு, எவ்வளோ கபடு இருக்கு, எவ்வளோ காரியத்தை தோத்து போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நம்மளால பூர்ணமா தூக்கி போட முடியல. ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில திரும்ப இழுத்து பிடிக்குது. பட் ஆல் தட் காட் சேஸ் இஸ், குழந்தை மாதிரி, ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கலன்னா அது வீர்னு அது கிடைக்கிற வரைக்கும் அழுகும். அது மாதிரி வசனத்தை தேடுங்க. உங்களுக்கு போதும் நீங்க இந்த பிரச்சனையெல்லாம், இந்த போராட்டங்கள், இந்த கெட்ட குணங்கள்லாம் போற வரைக்கும் வசனத்தை பிடிங்க. I will not settle until God cleanses me. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நம்மை மாற்றுவார். எப்படி மாற்றுவார் அப்படின்னா, ஜீவனுள்ள மாளிகை.